இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத்தின் புத்தகம் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமகளோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். பெத்லகேம் தேசத்தில் தேவன் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, ஆசீர்வதிக்கிறாருன்னு தெரிஞ்சு மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு போகலாம்னு நகோமி புறப்படுறா. அதே போல் அங்கே போன உடனே நகோமியும் ரூத்தும் நல்லா வாழ்கிறாங்க, தேவன் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. அதே போல் தான் நமக்கும் இனிமேல் நம்மளோட வாழ்க்கையை அவ்வளவுதான் நினைக்கிறவங்களுக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளால் எதையும் செய்ய முடியாதுன்னு நினச்சி சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் தேவன் சொல்கிற வார்த்தை, உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. நகோமியும் ரூத்தும் அப்படி தான் போகிறாங்க, சகலத்தையும் இழந்து போகிறாங்க. ஆனால் தேவன் அவங்களுக்கு ஒரு இடத்த ரெடியாக வச்சுருந்தார். அது அவங்களுக்கே தெரியாது. நேராக போகிறாங்க, என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி வாழ போகிறோம் எதுவும் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு அந்த தேசத்தில். அதே போல் தான் நமக்கும் சகலத்தையும் இழந்து போனவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இப்போ நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் சரியான நேரத்தில் அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்து ஆசீர்வாதமாக வாழ வைக்கும்போது நம்மளுக்கு புரியும். தேவனுக்கு கண்டிப்பாக சாட்சி சொல்கிற மாதிரி நம்மளை வாழ வைப்பார். ஆமேன்.